தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. சஜித் பிரேமதாச இந்தியா பயணம், புதுடில்லியில் முக்கிய சந்திப்புகள், ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி தலைவர்களுக்கும் விவரிக்காமல் புறப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் என்பதாக இந்த செய்தி அமைகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசும் நேற்று இந்தியாவுக்கான பயணம் ஒன்றினை இவ்வாறு மேற்கொண்டிருக்கிறார். இந்திய அரசின் அழைப்பின் பேரில் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ள சஜித் புதுடில்லியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட முக்கியமான பிரமுகர்களை சந்திக்க இருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு தகவல்கள் தரப்படுகிறது. அதேபோன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ஆகியோரை சந்திக்க ஏற்பாடாகியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சஜித் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் எதுவும் நேற்று வரை நடந்திருக்கவில்லை. இந்த இந்திய சந்திப்புகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவருடன் முக்கியமான பிரதிகளை அழைத்து வர இந்திய தரப்பில் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அப்படி எவரும் சஜித்துடன் செல்லவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் நிதி பொறுப்பாளர் என்று சொல்லப்படும் லக்ஷ்மண் பொன்சேகா, எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் பணிபுரியும் உத்தியோகத்தர்கள் இருவர் உள்ளிட்டோரை இந்த விஜயத்தில் இணைந்துள்ளதாக அறிய முடிகிறது. இது வெளிப்படையானது, நடப்பு மட்டத்திலானதுமான சந்திப்பாக இந்திய தரப்பில் ஒழுங்குபடுத்தப்பட்ட போதும் இதனை மிக ரகசியமாக வைத்திருக்க சஜித் பிரேமதாச கருதியிருப்பதாக அறிய முடிந்தது. நேற்று காலை சஜித்தின் பயணம் குறித்து அறிய ஊடகர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாக மட்டத்தினரை தொடர்பு கொண்ட போதும் அவர்கள் எவரும் இதனை அறிந்திருக்கவில்லை. கட்சித் தலைவர் வெளிநாடு சென்று விட்டாரா என்று அவர்களே ஊடகங்களிடம் கேட்டறிந்து கொண்டதாக இவ்வாறு தமிழன் பத்திரிகை செய்தி தருகிறது. அது மாத்திரமன்றி மாநிலசபை தேர்தலை இலங்கை அரசு நடத்துமா இல்லையா என்ற சூழ்நிலை இருக்கும்போது அது பற்றி இந்திய தரப்புடன் கலந்துரையாட வாய்ப்பொன்று கிட்டியிருக்கும் நிலையில் தமிழர்களின் அபிலாஷைகள் குறித்தும் முஸ்லிம் மக்களின் முக்கியமான பிரச்சனை குறித்தும் தனது கூட்டில் உள்ள தமிழ் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் எவரையும் கூட சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடவில்லை என அறிய முடிகிறது. தனது இந்த விஜயத்தின் போது தனது கூட்டில் உள்ள தமிழ் கட்சிகளின் தலைவர் ஒருவரையாவது சஜித் அழைத்து சென்றிருந்தால் இப்போதுள்ள நிலைமைகளை இந்தியாவுக்கு எடுத்துச் செல்ல வாய்ப்பு இருந்திருக்கும் என்று விமர்சனம் தெரிவிக்கப்படுவதையும் அவதானிக்க முடிகிறது. எனவே இவ்வாறாயினும் இம்மாத நடைப்பகுதியில் நடக்கவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு அரசு எதிர்ப்பு பேரணியை ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரிக்காத நிலையில் அக்கட்சியின் தலைமை மீது கூட்டணி கட்சிகள் கொண்டிருந்த விமர்சனம் சஜித்தின் இந்திய விஜயத்துடன் மேலும் தீவிரமடைந்திருப்பதாக தமிழன் பத்திரிகை இவ்வாறு இனி அரசியல்வாதிகளுடன் தொடர்பு கொண்டு இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே 3 நாட்கள் விஜயமாக இது அமைந்திருக்கிறது.